ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு வீக்லியோட அப்டேட் நம்ம பார்த்துருவோம். ஸோ அதில ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது நிஃப்டியோட தான். இது வந்து வீக்லி சார்ட் நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ வீக்லியில வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதோட கேண்டில் ஸ்டிக் வைஸா நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ கேண்டில் ஸ்டிக் வைஸ்லயே நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னா, வீக்லில வந்துட்டு ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைய வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி உள்ள க்ளோஸ் ஓகேவா? அப்போ மேபி வந்து மார்க்கெட் வந்து ஷார்ட் டெர்மா வந்துட்டு ஒரு செல்லுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இது வந்து ஷார்ட் டெர்ம் தான். அதே மாரி ஆ ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஒரு காயினோ இல்லன்னா வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டாக்கோ வந்துட்டு அது நீங்க பைல இருக்கும்போது, நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒன்லி பைக்கு மட்டும் தான் பார்க்கணும். செல்லு பார்க்குறது வந்து அது கவுண்டர் ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு நீங்க செல்லு போறதா நீங்க ரொம்ப வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூரா நீங்க வந்துட்டு செல் சைட் பக்கம் வந்துட்டு நீங்க ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து வீக்லில வந்து நமக்கு காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டேல என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ டேல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம போன வீக்ல பார்க்கும்போது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு இங்க இருந்து தான். ஸோ மார்க்கெட் இங்கனக்குள்ளேயே வந்து நமக்கு வந்துட்டு இங்க இருக்கு. ஓகே. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. அண்ட் டேலயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கேண்டிலோட ஹைய வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு கீழ இறங்கியிருக்கு. டவுன் க்ளோஸ்டு கொஞ்சம் கீழ இறங்கிட்டு நமக்கு மார்க்கெட் அகைன் மேல போயிட்டு இருக்கு. ஓகே. ஓகே. இது வந்து டே அண்ட் 4 ஹவர். ஓகே. 4 ஹவர்ல வந்துட்டு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாக்குள்ள தான் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? மேபி இந்த கன்சாலிடேட் வந்து மேல போறதுக்கும் இருக்கலாம். அதாவது இந்த மாரி இப்போ இந்த வந்த மார்க்கெட் இறங்கின மார்க்கெட் எகைன் இப்படி போயிட்டு வந்துட்டு மேலேயும் போகலாம். இல்ல மேல போகாம கீழயும் உடைச்சுட்டு கீழயும் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இது லிட்டரலி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாரி தெரியுது. ஓகே. ஸோ இது வந்து நிஃப்டியோட நம்ம ஸ்டோரி. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியோடது நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்துட்டு அபவுட் செக்ஷன்ல இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு மோஸ்ட்லி வந்து குடுக்குறதில்ல. ஆம் அபவுட் செக்ஷன்லயே குடுத்துட்டேன். அது எப்போ வேணாலும் அங்க இருக்கும். அதனால தான் வந்து குடுத்துட்டேன். ஸோ நீங்க வந்து டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில நேரத்துல வந்துட்டு அப்டேட்ஸ்லாம் அங்க தான் குடுப்பேன். ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன நடந்திருக்குன்னா, நிஃப்டில வந்துட்டு ஸ்வீப் பண்ணியிருக்கு. பட் பேங்க் நிஃப்டில வந்துட்டு இதுக்கு இந்த ஹைய தாண்டி மார்க்கெட் மேல போகல. லிட்டரலி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேண்டில்குள்ளார தான் மார்க்கெட் வந்து ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஓகே நல்ல ஒரு மூவ் குடுத்திருக்கு. அதாவது இந்த பிஎஸ்ஹெச் மேல போயிருக்கு. மேபி மார்க்கெட் வந்துட்டு கீழ இறங்கிட்டு மேல போகலாம். அது வந்து லோயர் டைம் ஃப்ரேம் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தா தெரியும். பட் ஓவரால் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஓகேவா? ம் புல்லிஷ்ல இருக்கு. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டேல பார்த்துருவோம். ஓகே டேல பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இன்னும் வந்து ஹை கன்ஃபார்ம் பண்றதுக்கு எந்த ஒரு இன்டியூஸ்மென்ட்டுமே எடுக்கல மார்க்கெட். ஓகேவா? ஸோ அப்ப மார்க்கெட் வந்து கொஞ்சம் இதுவும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேஜ் மாரி தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. எஸ். அதுக்கப்புறம் 4 ஹவர்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓவரால் வந்துட்டு இந்த ஸ்பாட்டுக்குள்ளயே தான் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து சுத்திட்டு இருக்கு. ஓகேவா? இன்கேஸ் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து நம்ம வந்து உடைச்சு மார்க்கெட் வந்து இத தாண்டி கீழ வந்துச்சுன்னா, செல்லுக்கு போங்க. இது வந்து கவுண்டர் தான். சேஃபா வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? சேஃபா ட்ரேட் போயிட்டு கரெக்ட்டா வந்து கிடைக்கிற ப்ராஃபிட்ட வந்துட்டு நீங்க எந்த ட்ரேட் எடுத்தாலுமே வந்துட்டு இது அ இந்தியன் மார்க்கெட் மட்டும் கிடையாது. நீங்க எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலுமே வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு ஒரு பார்சல் புக் பண்ணிட்டு போங்க. அது எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் சேஃபா இருக்கும். ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு கன்சாலிடேஷன். இன்னும் இந்த ஹை கன்ஃபார்ம் பண்றதுக்கு மார்க்கெட் வந்து இந்த நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக் மார்க் பண்ணது தான். இந்த லோ வந்து மார்க்கெட் எடுக்கல. இட்ஸ் மீன்ஸ் இது இன்டியூஸ்மென்ட். ஸோ மார்க்கெட் இன்னும் எடுக்கல. இப்போ மார்க்கெட் அதுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பிடிசி யூஎஸ்டி. பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ என்னோட நாலேட்ஜ் வந்து பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். லிட்டரலி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டவுனுக்கு உண்டான ஒரு சிம்ப்டம்ஸ் குடுத்துட்டு தான் சொல்லணும். ஓகே. அது ஏன்னு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். ஸோ உங்களுக்கு வந்து எஸ்எம்சில வந்து ஐடியா கிடைக்கும்போது, நீங்க அத கூட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீக்லில வந்து நம்ம வந்து ரொம்ப நாளா வந்து அந்த வீக்லி சார்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
என்னன்னா மார்க்கெட் வந்து வீக்லி சப்ளைல மார்க்கெட் டேப் பண்ணிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. மார்க்கெட் வந்து என்னன்னா இந்த சப்ளை வந்து மார்க்கெட் வந்து டேப் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு தடவ டேப் பண்ணி கீழ வந்து எகைன் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு அதே ஓபிக்குள்ள வந்து என்ட்ரி ஆயிருக்கு. செகண்ட் டைம் என்ட்ரி ஆயிட்டு இந்த ஹைய வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்வீப் பண்ணிட்டு குளோஸ் வந்து இதுக்கு மேல வைக்க முடியல. மார்க்கெட் வந்துட்டு கீழ தான் வந்து வச்சுட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தா இன்னும் வந்து க்ளோஸ் இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்துட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா 1 டே 9 ஹவர்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் கீழயே க்ளோசஸ்னா, ஸோ ஃபர்தரா வந்துட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட் டவுனுக்கு போறது தான் நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடிஎஃப் அப்ரூவல் வேற அது வந்து அவங்க வந்து சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள்ன்னு தெரியல. மேபி அது வந்து கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு 95% வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ரிஜெக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கருந்து ஃபால் ஆகுறதுக்கு நெறைய பாசிபிள் இருக்கு. அப்படி ஃபால் ஆச்சுன்னா, இந்த லிக்விடிட்டி வீக்லியோட லிக்விடிட்டி வந்துட்டு ஒரு இந்த 2 ஏரியா நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அங்க வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. இன்கேஸ் இந்த இடத்துல நீங்க வரும்போது உங்களால முடிஞ்சா நீங்க அக்குமுலேட் பண்ணுங்க. ஓகேவா? பிடிசி மட்டும் கிடையாது. ஆல்டோ காயின் நல்ல பொட்டன்ஷியல் காயின்லாம் இருக்கு. அதுவும் நீங்க வந்து அக்குமுலேட் பண்ணுங்க. ஓகே. இது வந்து வீக்லி. அண்ட் வீக்லிருந்து நம்ம டைரக்ட்டா வந்து 4 ஹவர் போகும்போது, அங்க தான் நமக்கு வந்து பிக்சர் தெரியும். நான் அதோட பேர் நம்ம பார்க்கும்போது தான். ஸோ நான் இது கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் விட்டுருங்க. இங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்துட்டு நான் பிளான் பண்ணது, இங்கருந்து மார்க்கெட் எகைன் மேல போயிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு கீழ சோர்ஸ் வைப்பான்னு பார்த்தேன். பட் மார்க்கெட் என்னன்னா, 2 சோர்ஸ் இப்ப நமக்கு குடுத்திருக்கு. என்னன்னா, ஒண்ணு வந்துட்டு இது வந்து ஒரு மைனர் சோர்ஸ். அதாவது மார்க்கெட் வந்து மேல போயிட்டு கீழ இறங்கியிருக்கு. இது ஒரு மைனர் சோர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லோ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மேஜரான லோ. இதுவும் மார்க்கெட் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து எகைன் அனதர் சோர்ஸ். ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கிளீனா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இது வந்து ஒரு இந்த டபுள் டாப் வந்து ஆக்சுவலா வந்துட்டு மார்க்கெட் வந்து டிமாண்ட் டாப் ஆகி மேல போக முடியல. மேல போக முடியாம ஒரு ஃபெயிலியர் ஸ்விங் குடுத்தனால, இங்க வந்துட்டு மிட்டிகேஷன் பிளாக்ன்னு சொல்லுவோம். அந்த மிட்டிகேஷன் பிளாக்ல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்திருக்கு. மிட்டிகேஷன் பிளாக்ல மார்க்கெட் என்ட்ரி எடுத்து கீழ வந்து எகைன் இப்போ பார்த்தீங்கன்னா, லிட்டரலி அந்த இடத்துலயே மூவ் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் அந்த அப்ரூவல்காண்டி தான். இடிஎஃப் அப்ரூவல் ஓகேவா? ஸோ என்னோட நாலேட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ வந்துட்டு இங்க எடுத்திருக்கு. எகைன் மார்க்கெட் வந்து ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி டவுனுக்கு உண்டான ஒரு சிக்னல் தான் இங்க வந்துட்டு சடனா வந்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆனது. நான் என்னோட பிளான் வந்து இன்னைக்கு பிளான் ஏ அந்த மாரி போட்டேன். பிளான் பி வந்துட்டு இந்த வீக்லி ஓபி சில நேரத்தில ஸ்வீப் பண்ணணும்னு பிளான். பட் மார்க்கெட் இங்கேயே திரும்புறதுக்கு உண்டான ஒரு அறிகுறியும் காட்டியிருக்கு. அதுக்கு தான் வந்துட்டு மார்க்கெட் இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் குடுத்தது காரணமே அதுதான். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்துட்டு இதையும் இந்த பிளான் அதாவது இங்க இருக்கிற ஹைய வந்து ஸ்வீப் பண்ணிட்டு எகைன் க்ளோஸ் கொடுத்து கீழ திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு அந்த நியூஸ்ல அப் டூ அந்த நியூஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இறங்கிருச்சுனா நம்ம வீக்லில வந்துட்டு பார்த்த மாரி தான். அந்த லிக்விடிட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதோட மொமெண்டமும் நம்ம வந்துட்டு கேட்ச் பண்ணணும். ஓகேவா? எந்த அளவுக்கு அந்த மொமெண்டம் இருக்கோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கீழ போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இது வந்து பிடிசி அண்ட் நியூரோஎஸ்டி. நியூரோஎஸ்டி வந்து வீக்லில வந்து நம்ம பைல தான் நிக்கிறோம். ஸ்டில் வந்துட்டு நல்ல ஒரு மார்க்கெட் பை தான். அண்ட் மார்க்கெட் நேத்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஆ சரியான ஒரு மார்க்கெட் வந்து சரியான மூவ்மெண்ட் குடுத்துச்சு. ஓகே. ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து நம்ம வந்து பிடிச்சது தான். அதாவது இந்த ஸ்பாட்ல இருந்து நான் எடுத்தது தான். இங்கருந்து மார்க்கெட் வந்துட்டு இந்த சப்ளை ஃபெயிலியர் பண்ணி மேல போயிட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சமா டிமாண்டுக்கு ஒர்க் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இங்க வரைக்கும் மார்க்கெட் வந்து போறதுக்கு 1.2 இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு நிறையவே பாசிபிள் இருக்கு. பட் மீன்வைல் வந்து மார்க்கெட் ஒரே இதுல வந்து போகாதுல்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தானே போகும். இதுதான். இப்போ மார்க்கெட் வந்து வீக்லில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஒரு டவுன் தான் குடுத்திருக்கு. பட் இருந்தாலுமே மார்க்கெட் வந்து கீழ வந்து ஒரு டிமாண்ட்ல ஒர்க் ஆயிட்டு மேல தான் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹைய டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஹை ஓகேவா? இது வந்து இது வந்து ப்ராபபிலிட்டி தான் கேட்ச் பண்ணியிருக்கோம். பட் பார்ப்போம். அப்கமிங் டேஸ்ல வந்து மார்க்கெட் என்ன மாரி நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இங்கருந்து பிடிச்சு நமக்கு வந்து நல்லா இங்கருந்து ஆக்சுவலா நம்ம பிடிச்சோம்.
பிடிச்சு போயிட்டு இருக்கு, மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து டேல என்ன நடந்துட்டு பார்ப்போம். ஸோ இப்போ டேல பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்க்கெட் ரெண்டு பக்கமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவையும் ஸ்வீப் பண்ணியிருக்கு, இந்த ஹையும் ஸ்வீப் பண்ணிட்டு நடுவில் வந்துட்டு நம்மளால டெசிஷனே எடுக்க முடியாத அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேவா, ஒரு டே கேண்டல் பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் கீழே வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேலிடான ஒரு பிஓஎஸ் தான். பிஓஎஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்கு, கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இங்கே கீழே இறங்கி வருது. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு அடுத்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு எங்கே ப்ராப்பரான வந்துட்டு, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுவாங்க. டே 4 ஹவர் வீக்லி அது பண்ணுவாங்க, அது அவங்களோட இது. ஓகே, இது வந்து டேல பொறுத்த இந்த ஹை கன்ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் வேலிடான வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இந்த ஹை இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்துட்டு டே ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு எஸ், எங்கேயுமே வந்துட்டு இன்க்ரீஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு இதுதான், இந்த லோ தான் நமக்கு வந்துட்டு டேக்கு வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்துட்டு இதை எடுத்துட்டு மேலே திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் 4 ஹவரோட ஸ்டோரி நம்ம பார்த்துக்கணும். 4 ஹவரில் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருந்தானா, இது வந்து டெசிஷனல் ஓபி அண்ட் ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஓபியோட மேலே டாப், அது வரைக்கும் நான் வந்து பிளான் பண்ணேன். பட் அதுக்கு கொஞ்சம் 15 மினிட்ல போயிட்டு நம்ம பார்க்கும்போது அதுக்கு உண்டான எக்ஸிகியூஷன் எல்லாமே கரெக்டாக தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு செல் வந்து கவுண்டர்னால பை ப்ரோனால வந்துட்டு பை பக்கமே நல்லா வந்துட்டு மேலே போயிட்டான். அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது என்னோட பிளான் பண்ணியிருந்தேன். அது வந்து டெலிகிராமில் கொடுக்கல, ஜிபிபிஎஸ்டி தான் கொடுத்துருந்தேன் அதுக்கு. பட் யூஎஸ்டி கொடுத்துருக்கு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெசிஷனல் ஓபி, மார்க்கெட் வந்துட்டு எடுத்துட்டு கீழே க்ளோசஸ் தான். அப்போ என்னோட தாட் என்னன்னா, ஓகே மார்க்கெட் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் ஓபி, இந்த ஓபில இருந்து மார்க்கெட் வந்து டேப் ஆயிட்டு மேலே போறதுக்கும், அதனால தான் என்னோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா இதோட நான் முடிச்சிட்டேன். ப்ரோ ட்ரெண்டா இருந்தா இந்நேரம் என்னோட டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் இருந்திருக்கும். பட் நான் இங்கேயே நான் வச்சதுக்கு காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஓபியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி வச்சனால, பட் மார்க்கெட் வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு நேற்று ஃப்ரைடேல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்துட்டு பை செல் லிக்விடிட்டியும் ஸ்டாப் பண்ணால் செல் செல் லிக்விடிட்டியும் ஸ்டாப் பண்ணிட்டான். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லோவையும் ஸ்வீப் பண்ணியிருக்கான், இந்த ஹையும் ஸ்வீப் பண்ணியிருக்கான். நம்மளால ஒரு டெசிஷனே எடுக்க முடியாத அளவுக்கு இவன் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்கமிங்கில் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக தான் போகணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இங்கேயும் ஸ்வீப் பண்ணியிருக்கு, இங்கேயும் ஸ்வீப் பண்ணியிருக்கு. பட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து பையில் இருக்கிறதுனால ஓகே, நம்ம வந்து பையில் நின்று பார்க்கலாம். நமக்கு அடுத்து எங்கே பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கே நம்ம பையில் வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம டார்கெட் இந்த ஹை வரைக்கும் நம்ம வந்து போகலாம். ஓகேவா, போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம மேலே போகணும். ஸோ அது அப்கமிங் மார்க்கெட்டில் வந்துட்டு மார்க்கெட் என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குன்னு பார்த்துட்டு நம்ம போக முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு வந்து நம்ம ஒரு 2 வீக்ஸாக வந்து சொல்லிட்டு இருக்கோம் மார்க்கெட் வந்து செல்லுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மார்க்கெட் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கு செல் பக்கம். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் டைரக்ஷனை பிடிக்க பழகிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பிடிக்க பழகிக்கலாம். நான் கோல்டு சொன்னது தான், அதாவது வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஹையும் ஸ்வீப் பண்ணிருச்சு. வீக்லி சார்ட் அதாவது எல்லாத்தோட ஹையும் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி க்ளோஸ் வந்து கீழே வச்சிச்சு. அப்போ இது வந்து இதோட வந்து சைன் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷாக போகிற சைன் தான். ஓகேவா, ஸோ அதனால் வந்துட்டு மேபி மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கும் ஹைலி பாசிபிள் இருக்குது. ஆனால் அதை ரிலேட் பண்ணி நம்ம வந்துட்டு 4 ஹவரில் வந்து நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த ஸ்வீப்பு இங்கேயே நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, இது சோச்சு நடந்திருக்கு. இங்கே மேலே வந்தது காரணம் என்னன்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் மூலம் தான் மேலே வந்தது. ஓகேவா, இது மேலே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் தான். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே திரும்பிட்டான். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ எடுத்தனால இங்கேயே எகைன் சோர்ஸ் நடந்துருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று இந்த ஹை இல்லைன்னா இந்த ஹை அவன் கரெக்டாக வந்துட்டு எகைன் இதே இடத்துல ஒரு தடவை என்ட்ரி எடுத்ததுலேயே வந்து எகைன் செகண்ட் டைம் வந்து என்ட்ரி எடுத்துட்டு கீழே இறங்கிட்டான். கீழே இறங்கி இப்போ வந்து மார்க்கெட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பேரிக்ஸ் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அண்ட் இவ்வளோ பெரிய இம்பேலன்ஸும் இருக்குது. ஸோ மார்க்கெட் அது கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு இது எடுக்க தான் ட்ரை பண்ணுவான்.
இது வந்து நேத்து நியூஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனிபுலேஷன் நடந்துருச்சு. இதுவும் ஸ்வீப் பண்ணிட்டான், இதுவும் ஸ்வீப் பண்ணிட்டான். இங்க இருந்து ஒரு ப்ராப்பரா ஒரு என்ட்ரி எடுத்திருக்கான். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்த வாரம் வந்துட்டு நம்ம எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் என்னோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து செல்லுல தான் நான் நிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் அதே மாரி தான் மார்க்கெட் செல் டைரக்ஷனா குடுத்துருக்கு. ஸோ இப்பவும் மார்க்கெட் வந்துட்டு ஒரு மேனிபுலேஷன் பண்ணி மேல வந்திருக்கு. ஸோ இங்க இருந்து கூட நீங்க வந்துட்டு ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல மேல வரும்போது செல் நீங்க ப்ராப்பரா வந்து எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு செல் சைட் மார்க்கெட்டுக்கு போகும். ஓகேவா? ஸோ அப் டூ வந்து இந்த லோ வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணிட்டு போகும். ஓகே. ஸோ ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த இந்த வீக்லி அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு இது வந்து அப்கமிங் பிளானா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க் யூ.